Hello everyone. Today நம்ம indicator diagram in reciprocating pump பத்தி பார்க்க போறோம். indicator diagram அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா pressure headக்கும் stroke lengthக்கு ஒரு நம்ம graph draw பண்றோம். reciprocating pumpல என்ன நடக்குது அப்படிங்கறத சோ அதான் வந்து indicator diagram. இப்போ AB அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா suction, இந்த ABCDங்கிறது தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கோம். y axis pressure head, x axis stroke length. So AB ங்கிறது பார்த்தீங்கன்னா suction stroke. And then CD ங்கிறது பார்த்தீங்கன்னா delivery. Okay. இப்போ இங்க நாம என்னன்னு பார்த்தறலாம். இதுல வந்து atmospheric pressure head. Atmospheric pressure head atmospheric is equal to 10.3 meter of water. And then பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல BF வரை இருக்குது பார்த்தீங்கன்னா suction, that is suction head ன்னு சொல்லுவோம். And then F ல இருந்து C வரைக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா delivery head HD. Okay. And then இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா work done by the pump எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது work done by the pump is directly proportional to the area of the indicator diagram அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். சோ அது எப்படின்னு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் work done by the pump பார்க்கிறோம். that is work done by the pump is equal to rho g into ALN by 60 into HS plus HD. the ALN by 60 அப்படிங்கிறது தெரியும், that is Q. rho g into ALN by 60 into HS plus HD. இப்போ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த ஸ்ட்ரோக் லென்த் தவிர ரிமைனிங் எல்லாமே கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். அது k is equal to rho g AN by 60ங்கறத k ன்னு எடுத்துறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுனா k into L into HS plus HD. இப்போ ஏரியா ஆஃப் இண்டிகேட்டர் டயகிராம், சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியாங்கிறது AB into BC அது இருக்கும், AB into BC. and then BCங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா summation of suction head and delivery head, that is BF plus FC, that is HS plus HD அப்படிங்கிறது எழுதி இருக்கும். ஓகே. இப்போ ஏரியா ஆஃப் இண்டிகேட்டர் டயகிராம் பாத்தீங்கன்னா L into HS plus HD. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றோம். work done by the pump பாத்தீங்கன்னா K into L HS plus HD. இப்போ இது ரெண்டும் வந்து சேமா இருக்கு, K மட்டும் தான் கான்ஸ்டன்டா இருக்கு. சோ நாம என்ன சொல்றோம்னா work done by the pump is directly proportional to area of the indicator diagram. work done by the pump directly proportional to area of indicator diagram. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, and then channel subscribe பண்ணிடுங்க. Thank you.